நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார். நீட் போராட்ட வழக்க ரெண்டா பிரிக்கணும்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு உத்தரவை கொடுத்திருக்காரு. விவரங்களோட செய்தியாளர் வெங்கடேசன் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். வெங்கடேசன், என்ன சொல்லுது நீதிமன்றம் இந்த விவகாரத்துல? ரெண்டா பிரிக்கணும்னா எதன் அடிப்படையில பிரிக்க சொல்றாங்க? வணக்கம். நீட் போராட்ட வழக்குகளை திரும்ப பெறுவதா அல்லது ரத்து செய்வதா என்பதுதான் தற்போது உள்ள சிக்கல் என்று மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட போது, குறிப்பாக இந்த வழக்கின் பின்னணியை பார்த்தோம் என்றால், போராட்டக்காரர்கள் மீதான ஜந்தர் மந்திரில் நடைபெற்ற அந்த கர்தான்பூச் ஜனதா கட்சி நடத்திய போராட்டத்தை ஒட்டி நீட் தேர்வு சீர்திருத்தம் கோரி நாடு முழுவதும் நடத்தப்பட்ட போராட்டங்களில் மாணவர்கள், இளைஞர்கள் மீது போலீசாரின் தடியடி உள்ளிட்ட அடக்குமுறைகளை விசாரிக்க கோரும் மனுக்களைத்தான் உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் விசாரித்தது. இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவுகளில் சற்றே சில விளக்கங்களை அளித்துள்ளது. மனுதாரர்கள் தரப்பில் வாதிட்ட போது இந்த போராட்டக்காரர்கள் மீது வழக்குகள் தொடர்பாக என்ன செய்வது என்பதில் சில தவறான புரிதல்கள் இருப்பதாகவும் அது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வாதிடப்பட்ட போது, வழக்குகளை ரத்து செய்யும் உறுதிமொழியில் அரசு உறுதியாக இருப்பதாக மத்திய அரசு சார்பில் வாதிடப்பட்டது. மேலும் மனுதாரர் தரப்பில் நீட் போராட்ட வழக்குகளை திரும்ப பெறுவதா அல்லது ரத்து செய்வதா என்பதுதான் உள்ள சிக்கல் என்றும், இந்த வழக்குகளை ரத்து செய்ய ஒரு விரிவான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வழக்குகளை இரண்டாக பிரித்து எடுக்க வேண்டும் என்றும், ஒன்று மாணவர்களுக்கு எதிரானதாகவும் மற்றொன்று தீவிர குற்றவாளிகளுக்கு எதிராக பதிவு செய்துள்ள வழக்குகளை பிரித்த பிறகு இந்த வழக்குகளை திரும்ப பெறுவது குறித்து மாநில அரசுகள் முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை அளித்தார். மேலும் வழக்கறிஞர்களின் மகன்கள் கூட தாக்கப்பட்டிருப்பதாகவும், காணொலிகள் மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருப்பதாகவும், இவையெல்லாம் டெல்லி காவல்துறை ஆணையர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இன்றைய உத்தரவின் போது உச்சநீதிமன்றத்தில் இந்த நீட் தேர்வு சீர்திருத்தம் கோரி நாடு முழுவதும் நடத்தப்பட்ட போராட்ட மாணவர்களின் இளைஞர்கள் மீது போலீஸ் தடியடி உள்ளிட்ட அடக்குமுறை புகார்களை உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி தலைமையில் ஒரு SIT அமைக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் கோரிக்கை என்பது விடுக்கப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு விளக்கத்தை அளித்துள்ளது. நீட் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை மாநில அரசுகள் சட்டத்திற்கு உட்பட்டு ரத்து செய்ய வேண்டும் அல்லது வாபஸ் பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்ட அந்த குற்ற பின்னணி என்ற சொல்லாடல் என்பது தீவிரமான மற்றும் கடுமையான குற்றங்களை குறிக்கும் என்றும் விளக்கத்தை அளித்துள்ளது. இது தொடர்பான விசாரணையை ஜூலை 18ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். நீட் போராட்ட வழக்க ரெண்டா பிரிக்கணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க நாம கேட்டோம். நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார்.